குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸலன்ஸ் அகாடமி எஸ்டர்டே வந்து பிஃபோர் 2 டேஸாக நம்ம வந்து ட்ரிபிள்இக்கும் தென் இசி கேண்டிடேட்ஸ்க்கும் டிஎன்பிசிஐ எக்ஸாம்ஸோட 6th அன்னைக்கு நடந்த எக்ஸாமோட ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணியிருந்தோம்ப்பா. எஸ்டர்டேவே ஜிஎஸ்க்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் டைம் கொஞ்சம் இல்லாததுனால நம்ம டிலேவாக கொஞ்சம் பண்ணிட்டோம். ஸோ ஜிஎஸோட ஆன்சர் கீ வந்து ஷோ பண்ணுற உங்களோட ஸ்கோர் என்ன, உங்களோட கொஷின் எத்தனை கொஷின் கரெக்ட் அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் எகெயின் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து நியூவாக புதுசான ஒரு ஃபார்ம் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்துட்டு ட்ரிபிள்இ தனியாக, இசி தனியாக, அண்ட் தென் ஜிஎஸ்ல தனியாக எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கொடுக்குற ஆப்ஷனில் ட்ரிபிள்இ கேண்டிடேட் தனியாக, இசி கேண்டிடேட் தனியாக அப்போ கொடுத்தீங்கன்னா தான் உங்களோட கட் ஆஃப் என்னன்றது தெரிஞ்சு யார் யார் போக முடியும் போக முடியாதுன்ற ஒரு அனலைஸ்க்கு வர முடியும். அடுத்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்ல எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ வந்து சப்போஸ் நமக்கு இது வாய்ப்பு எட்ஜில் இருக்கு அப்படின்னும் பொழுது நீங்கள் அப்கமிங் டிஎன்பிசிஐ சரிங்களா, டிஎன்பிசி பிளானர்ல பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்கப்பா சரிங்களா. ஸோ ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷனும் அண்ட் தென் ஜூலையில் வந்து நமக்கு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 200 வேக்கண்ட் வந்து நமக்கு ட்ரிபிள்இக்கும் இசிக்கும் இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த அனலைஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ வெயிட் பண்ணாமல் இதை அப்படியே வந்து கண்டினியூ படிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு டிஆர்பி பிளானரும் வந்துருச்சு, அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாலிடெக்னிக் டிஆர்பியோ இல்லை இன்ஜினியரிங் டிஆர்பியோ வந்து நமக்கு வேக்கண்ட் வரலப்பா. இந்த இயருக்கு 2024 வந்து வரல. மேபி ரிவைஸ்டு ஷெடியூல் ஏதாவது கொடுத்தாங்கன்னா வரலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் தான். இப்போதைக்கு கண்ணுமுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம் வந்து நமக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கம்பைன்டு சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமுக்குள்ள டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ன்ற ஒரு போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவேர்னஸாக படிங்க. இந்த டிஎன்பிசிஏல வந்து முன்னாடியே படிச்சிருக்கலாமே, கொஷின் ஈஸியாக இருந்திருக்கு, நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கோமே, ட்ரிபிள்இ மாடரேட்ன்ற மாதிரி சரிங்களா சம்முலாம் நிறைய கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாம ஓகேங்களா. ஸோ ஆன்சரை நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் நான் அவேர்னஸாக இருந்திருக்கலாம், லாஸ்ட் மினிட் டைம் பத்தல, ஒரே ப்ராப்ளம்ல 50 மினிட்ஸ் உட்காந்துட்டேன். ஸோ இப்போ அந்த 3 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போது 50 மினிட்ஸ் உட்காந்ததுல மீதி கொஷின்ஸ் என்னால் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க, நிறைய ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு மதில் மேல் பூனை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வச்சுக்காம டாப்ல வந்து நம்ம வந்து அடுத்தது கன்ஃபார்மாக போஸ்ட் நமக்கு இருக்கு, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல இருக்கு அப்படின்றது அளவுக்கு நீங்க படிக்கணும்னு சரிங்களா விருப்பப்பட்டீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறப்பா. January 22 ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 மந்த் நமக்கு டைம் இருக்கு. அழகா ஜிஎஸ் முன்ன இருந்ததை விட நல்லா எலாபரேட் பண்ணி சரிங்களா நல்ல ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு கோர்ஸ் வந்து இந்த 5 மந்த்ல ரீட் பண்ணி ஒரு போஸ்டிங் போகிறதுக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்குரிய ஃபேக்கல்ட்டியும் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் தான் இனிமேல் வந்து முடிவு எடுக்கணும். ஆனால் வந்து 5 மந்த்தும் உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு ப்ரெஷரான விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகாமல் என்வரான்மெண்டல் சுச்சுவேஷன் நல்லா வச்சுட்டு நல்லா இன்ட்ரெஸ்டாக நான் படித்து போஸ்டிங் போயே ஆகணுன்ற அந்த ஒரு தெளிவான மைண்டில் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணி நல்லா படிங்க. கண்டிப்பாக வந்து உங்களாலேயும் வந்து ஒரு போஸ்டிங் வந்து ரீச் ஆக முடியும். ஸோ வந்து ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 100 கொஷினோட ஆன்சர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கு. 99% இது வந்து சரிங்களா பர்ஃபெக்டான ஆன்சர் நாங்கள் கொடுத்துருக்கோம்ப்பா. செக் பண்ணுங்கள். அஃபிஷியல் ஆன்சருக்கு வரும்போது கிராஸ் செக்கும் பண்ணிக்கலாம், அதனால தப்பு இல்லை. ஸோ இதை தாண்டி டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்க்கு நல்ல எஃபோர்ட் போடுங்க. இசி கேண்டிடேட்டும் படிக்கலாம் ஓகேங்களா. இசி கேண்டிடேட்டுக்கும் அதில் வேக்கண்ட் இருக்கு, வேக்கண்ட் வந்து அவைலபிள் பண்ணுறாங்க. ஸோ அதனால இசிக்கு வராது அப்படின்றத திங்க் பண்ண வேண்டாம், இசி கேண்டிடேட்டுக்கும் இருக்கு ஓகேங்களா. ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் டிஆர்பி வந்து அடுத்த டைம் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு தெரிகிற எக்ஸாம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் யாராக இருக்கட்டும், நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், வெளியில் வந்து யார் வந்து நம்ம சரிங்களா சேனலுக்குள்ளே உள்ளார நம்ம அகாடமிக்குள்ள உள்ளார வந்து பார்க்குறீங்களோ, ஃபஸ்ட்டு டைம் வந்தீங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு
இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்டுமே படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? பிகாஸ் மார்னிங் கூட ஈஸி பேக்ரவுண்ட் ஒரு ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி 40,000 ஃபீஸ் பே பண்ணி படித்தேன் சார், தமிழ்நாட்டில் நம்ம அகாடமி இருக்கிறது தெரியல எங்களுக்கு. ஸோ இந்த விஷயத்த சொன்னாங்க. ஸோ இன்னும் தெரியாமல் இருக்கு அப்படின்றது. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுவீங்கன்ற ஒரு ஹோப்பில் தான் வந்து இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க, நம்ம படிச்சு ஜாப் வாங்கினா போதும். சொந்த இது இல்லாமல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கப்பா. ஏன்னா அப்போதான் வந்து அந்த எட்ஜில் இருக்கவங்களாம் வந்து கிளியர் பண்ண முடியும். எகெயின் எகெயின் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் வந்து நல்ல ஃபேக்கல்ட்டி போட்டு, இப்போ நீங்கள் வந்து ஒரு 50% இருக்க ஸ்டூடெண்ட்டை மறுபடியும் வந்து உங்களை ட்ராவல் பண்ணி ஈஸியாக கொண்டு போக முடியும். இவங்க ஏர்ன் பண்ணுறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு நீங்கள் இருக்க வேண்டாம். ஓகேங்களா? தயவு செய்து நிறைய ஃபேக்டர் இதில் உள்ளார இன்வால்வ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். மெச்சூரிட்டி கேண்டிடேட் எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். சுச்சுவேஷன் என்னன்றது தெளிவாக வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் விஷயம். ஸோ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதையும் ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் இந்த ஆன்சர் கீயும் ஷேர் பண்ணுங்க. இதில் கூகுள் ஃபார்மில் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு அனலைஸ்க்கும் வரலாம். அந்த பயமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. ஸோ மீதி அடுத்த வேக்கண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க யார் யாருன்னு கொஞ்சம் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான்ப்பா வந்து நம்ம கேட்குறது. மற்றபடி இதில் ப்ரெஷர் ஆகிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து ஜிஎஸ்சியும் போட்டுட்டு கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு கரெக்ட், அதாவது ட்ரிபிள்இல 200 கொஸ்டினுக்கு நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்ட், அதே மாதிரி ஈஸி டெக்னிக்கல் கொஸ்டின் பேப்பர்ல அதுலயும் 200க்கு நீங்க எத்தனை கரெக்ட். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. அண்ட் தென் ஜிஎஸ்ல 100 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்ட். மார்க் வேண்டாப்பா, கொஸ்டினை ஃபில் பண்ணுங்க. நான் ஃபார்ம் வந்து நியூ ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்றேன். எவ்ரி ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், வெளியில் இருக்கவங்களா இருக்கட்டும், ட்ரூவாக கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்ப்பா. ஓகேப்பா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பேட்சோட டவுட்டு ஏதாவது கிளியரன்ஸ் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டியூட் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, கிளியர் பண்ணுறோம். அண்ட் தென் ஹோப்பாக ட்ராவல் பண்ணுங்க. மேக்ஸிமம் கேண்டிடேட் ஒரு 1 or 2 எக்ஸாம்ஸில் வந்து எனக்கு வந்து இப்போ எட்ஜில் நின்றுச்சு, நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஸோ அந்த ஒரு டீப்பான திங்கிங்ல வந்து அப்படியே ட்ராப் ஆயிடுவாங்க. ஒரு சம் பர்சன்ட், ஒரு 10% ஆஸ்பிரண்ட்ஸ் தான் அதை எகெயின் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நான் மூவ் பண்ணி நான் வெறித்தனமா படிச்சு எனக்கு வந்து ஜாப் கொடுக்காத அடுத்த அந்த அந்த ஒரு செக்டாருக்குள்ளேயே மறுபடியும் நான் போஸ்டிங் டாப்ல போய் உட்காருவேன்னு வெறித்தனமா படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க போட்ட உழைப்பு ஒரு இடத்துல ஃபெயில் ஆகுதுன்னா எகெயின் அதை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா சக்சஸ் ஆகுற வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. ஒரு ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் போது நீங்க நீங்க ஃபெயில் ஆன ஒரு விஷயம்லாம் கண்ணுக்கே தெரியாது. சரிங்களா? ஸோ ஃபெயில் ஆகி கிடைக்கிற சக்சஸுக்கு இன்னும் வந்து பவர் அதிகம், ஸ்ட்ராங் அதிகம். ஓகேவாப்பா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு ட்ராவல் பண்ணுங்க. தேங்க்யூப்பா. தேங்க்யூ.